அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இது காஷ்மீர் ரோஜா. இது நம்ம வீட்டுக்கு புதிய வரவு தான். அப்படியே 7 டேஸ் ரோஸும் புதிய வரவு தான். பெரிய தொட்டியாக நிறைய பூக்களோடையே வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா எப்போவுமே பூக்கள் வந்து தூங்கி எழுந்தவுடனே நான் பார்க்குற முகம் பூக்கள் முகமாக தான் இருக்கும். அங்கே செடியில் பூக்கள் இல்லாட்டி நான் உடனே தோட்டக்கடையில் போயிடுவாங்க. இந்த மாதிரியே நிறைய காசை நான் வேஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் இந்த பூக்களுக்கு என் மேலே என்ன வருத்தம்னு தெரியல. பூக்களுக்கு மட்டும் வருத்தமா, இல்லை இயற்கைக்கே என் மேலே வருத்தமா, இல்லை மற்றவங்களுக்கு என் மேலே வருத்தமானு எனக்கு தெரியல. பூக்கள் பூக்கிற நேரம் பார்த்து ஏதாவது ஒரு சோதனை வந்து எனக்கு நல்ல பூக்கள் பூக்கிற சமயத்தில் பூக்கள் இல்லாமல் என் செடியெல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சூழல் அமையுது. அதனால் நானும் ஓடி ஓடி போய் செடி வாங்கிட்டு வரேங்க. நேற்று அப்படி தான் நான் பல்லாவரம் சந்தைக்கு நான் போயிருந்தேன். நேற்று காலையில் போயிருந்தேன். வீட்டிலருந்து 9 மணிக்கு கிளம்புனோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு பூக்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செடிகளோடு வாங்கிட்டு வரணும். சில காய்கறி, சில நாற்றுகள், சில பழச்செடிகள்னு சொல்லி நான் ஒரு யோசனையோடு போயிருந்தேன். என்னென்ன வாங்கணும்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி. அவங்க நான் மட்டும் போயிருந்தால் பரவாயில்ல, என்னோட என் பேரனும் வந்திருந்தான் ரோஹித்து. அப்படியே என் தம்பி பையன் ரோஷனாவும் வந்திருந்தான். எனக்கு துணைக்கி என் தம்பியும் வந்திருந்தான். அதுக்கப்புறம் 4 பேரும் நாங்கள் போயிருந்தோங்க. போயிட்டு பார்க்கிங்கே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடம், பார்க்கிங் இடம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி காரை நிறுத்திட்டு கிளம்பி வேகமாக போனோங்க. ப்ரிகாஷனாக 2 கட்டை பேகு, 2 சாக்கு பை, 2 பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் இவ்வளவும் எடுத்துகிட்டு போயிட்டு என்னால் செடி வாங்கவே முடியலைங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பிரதமர் மோடி அவர்கள் வராருன்னு சொல்லிட்டு பல்லாவரம் சந்தையே நேற்றுக்கு இல்லைங்க. நிறைய பேர் போய் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தோம். அதில் எனக்கு ரொம்ப மனவேதனையாக ஆகிடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ தூரம், நம்ம வீட்டிலேருந்து 30 கிலோமீட்டருங்க அந்த பல்லாவரம் சந்தை. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும். ஏற்கனவே எனக்கு பேக் பெயின் கொஞ்சம், இடையில இன்னும் கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் சிவியராகவே இருக்குது. இந்த செடிகளோடையே நான் போயிட்டு பேக் பெயினை ரொம்ப இழுத்துட்டு வந்துடுறேன். அதனால் பசங்க ட்ரைவ் பண்ண வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருங்க, டிரைவிங்லாம் வேண்டாம், லாங் டிரைவிங்லாம் எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்காக என் செடிகள் எல்லாம் வந்து காஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அது காரணம் நான் கடைசியாக சொல்கிறேன். என்னால் பூக்கள் பார்க்காம இருக்கவே முடியலங்க. சரின்னு சொல்லிட்டு என்னுடைய புலம்பல் தாங்காமல் பையன் வந்து சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தான். அதுக்கப்புறமா நானும் போனால் சந்தையே இல்லைங்க. ஏமாற்றத்தோடு திரும்பி வரும்பொழுது மனசு இல்லை எனக்கு. வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு காஷ்மீர் ரோஸு, 7 டேஸ் ரோஸ், ஜெர்பிரா ஒன்று நல்லா டாலியா பூக்கள் மாதிரி செம்ம அழகாக இருந்தாங்க. இன்றைக்கி பூத்திருப்பாங்க நம்ம தோட்டத்தில், அந்த பூக்களோடு இருப்பாங்க. மற்ற பூக்கள்லாம் ஜெர்பிரா முன்னாடி பூத்ததெல்லாம் இப்போ காஞ்சிட்டாங்க. இவங்க புதுசாக இருக்கவங்க தான் ஜெர்பிரா வந்துட்டுருப்பாங்க. அவங்கள அப்படியே வாங்கிட்டு, அப்புறம் ஒரு குண்டு மல்லிங்க, நம்ம 10 அடுக்கு மல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வந்து வாங்கிட்டு, மறிக்கொழுந்து ஒரு செடி, அதுக்கப்புறம் கொடி ரோஸ் ஒரு இது, சங்கு பூக்கள் ஒன்றுங்க. இப்படி வந்து செடிகளெல்லாம் வாங்கிட்டு மொத்தம் எத்தனை செடி வாங்கினேன் எனக்கு ஞாபகம் வர மாட்டேன்னுது. மொத்தத்தில் ஒரு 1600 வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு நர்சரியில் தான் வாங்கினேன். இங்கேருந்து நான் இத்தனை பேரோட பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு பல்லாவரம் சந்தை இல்லாமல் மறுபடியும் என் வீட்டு அருகிலே வாங்கிட்டேன் நான். இதுக்கப்புறம் என் செடிகள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்கன்றத இயற்கை கையில் தான் இருக்குது. எல்லா செடிகளும் நல்ல வளர்ச்சியோடு தாங்க இருக்காங்க. என்ன காரணம்னா உங்களுக்கே தெரியும் இதனுடைய காரணங்கள் என்னன்னு சொல்லி. நம்ம இடமாற்றம் பண்ணுறதுனால வேர் வந்து நம்ம வேகமாக தூக்கி போடுறாங்க இல்லைங்களா பாட்டை. இப்போ நம்ம வந்து எடுத்து நகர்த்துறதுக்கும் வேலையாட்கள் வரும்பொழுது அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி பாட்டெல்லாம் நகர்த்தும்பொழுது வேர் வந்து கரெக்டாக பிடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஷேக்காகி அந்த மொட்டுக்கள்லாம் கீழே கொட்டி போயிடுதுங்க. இந்த மாதிரியே எனக்கு சோதனை வந்தாச்சு. நம்ம தோட்டத்தில் எல்லா செடிகளும் இருக்காங்க, எந்த செடியும் வேஸ்ட் ஆகலை, ரோஜா செடிகளை தவிர. ரோஜா செடிகளும் இதே தான். வேர் வந்து நல்ல பூக்கள் வர சமயத்தில் நம்ம அங்கேயும் இங்கேயும் மாற்றிட்டு அவங்களுக்கு வேண்டிய சூரிய ஒளி சரியாக கிடைக்காம, வேர் வந்து நம்ம சரியாக கரெக்டான நேரத்தில் வேரை வந்து அப்படி ஆட்டி விட்டுட்டு எல்லாமே வந்து நமக்கு அப்படியே கருகிற மாதிரி ஆகிடுச்சுங்க ரோஜா செடிகள். அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு, அதனால தான் நம்ம தோட்டத்தில் ரோஜா பூக்கள் வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா ரோஸ், நாட்டு ரோஸுன்னு சொல்லி கொடுத்தாங்க. செடி முழுவதும் ரோஜா பூக்கள் தான். அவ்வளோ பூக்கள் இருந்தது. அந்த செடியும் வாங்கிட்டு வந்தாங்க. மொத்தம் எத்தனை செடி வாங்கினேன்னு அந்த மாதிரி தனியாக அது ஒரு வீடியோ போடுறேன், நான் ஷார்ட் வீடியோவாக போடுறேன். என்னென்ன செடி நேற்றுக்கு நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லி. நியூ ஆவடி ரோடில் நான் எப்போவுமே வாங்குகிற மஞ்சுளா கார்டனில் தாங்க வாங்கியிருந்தேன். ரீசனபிள் ப்ரைஸ் தான். இங்கே எனக்கு எந்த பார்கெனும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க.